மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தோசை மாவும் கொஞ்சம் ராகி மாவும் இருந்தது. சரி 2 மாவையும் கலந்து குழி பணியாரம் மாதிரி செய்யலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். தாளிப்பு கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு குழி பணியார கல்லில் ஊற்றி எடுத்துட்டேன். பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமான வெங்காய சட்னி தான் அரைச்சிருந்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டில் நிறைய கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் இருந்து சரி காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லி காரக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக சூப்பராக இருந்தது. நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா பழுத்த தக்காளிலாம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு காரக்குழம்பு நல்லா சூப்பராக வச்சுருந்தேன். ஒரு 11 மணி போல் வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்தது. சரி குழந்தைங்களுக்காக உப்பு மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு நல்லா சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பும் கோஸ் பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. கூடவே மாம்பழமும் வச்சுருந்தேன். அவ்வளோதான். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.